So, வணக்கம் கேமர்ஸ் ப்ரோ. நான் அதிகமா இந்த மொபைல் கேம்ஸ் தான் ப்ளே பண்ணுவேன். ஆனா எனக்கு ரீசெண்டா வந்து தரமான மொபைல் கேம்ஸ் எல்லாம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா ரீசெண்டா மொபைலுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் மொத்தமா அள்ளி போட்டு அதெல்லாம் ப்ளே பண்ணி அதுல ஒரு டாப் 10 பெஸ்டான நியூவான மொபைல் கேம்ஸ் தான் இந்த வீடியோல ஃபில்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு கேம்ஸ்மே தரமா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த கேம்ஸையும் ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ரைட் ஓவரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? லிஸ்ட்ல 10th காமிக் புக் ஸ்டோர் சிமுலேட்டர். கேமோட சைஸ் உங்களுக்கு 400 MB வரும். அந்த கேமுக்குள்ள உங்களுக்கு நோனா ஒரு காமிக் புக் ஸ்டோர் ஒன்னு இருக்கும். அங்க ஏகப்பட்ட காமிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க சேல் பண்ணணும். அதுல வர ப்ராஃபிட் வச்சு உங்களோட காமிக் ஸ்டோருக்கு ஏகப்பட்ட காமிக்ஸ் வாங்கி போட்டு அதையும் அப்டேட் பண்ணணும். ரீசெண்டா வந்து சிமுலேட்டர் கேம்ஸ்லயே என்னோட ஃபேவரட்டா மாதிரி இருக்க ஒரு கேம்னா அது கண்டிப்பா இந்த காமிக் புக் ஸ்டோர் சிமுலேட்டர் தான். கேமுக்குள்ள ஏகப்பட்ட காமிக்ஸ் இருக்குங்க. இந்த ஜாப்பனீஸ் மாங்காஸ் அதுல இருந்தா அனிமேஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரியான காமிக்ஸா இருக்கட்டும், அநேகப்பட்ட காமிக்ஸ் எல்லாம் கேமுக்குள்ள இருக்கு. உங்களோட காமிக் ஸ்டோர் உங்களால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா பசங்களுக்கு இந்த கேம் ஸ்டோர், காமிக் ஸ்டோர், டாய் ஸ்டோர் எல்லாம் வைக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஒரு கேம் தான் இந்த ஒரு காமிக் புக்ஸ். காமிக் வாங்க வர்றவங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கறதுல இருந்து பில் போடுற வரைக்கும் நீங்க தான் இந்த கேம்குள்ள பண்ணுவீங்க. இதை தவிர்த்து இந்த கேம்குள்ள ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு நல்ல சிமுலேட்டர் கேம். இந்த டைப் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணலாம். லிஸ்ட்ல நான் இந்த கோயிங் அப் பார்கூர் ரூஃப் டாப் கேம்ஸ். சோ இது இந்த மாதிரி ஒரு ரூஃப் டாப் ரன்னிங் அட்வென்ச்சர் கேம். கேம்குள்ள ஏகப்பட்ட பார்கூர் ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரியான ஆக்ஷன் பேக்கடான லெவல்ஸ் எல்லாம் இருக்கும். கேமோட சைஸ் உங்களுக்கு 166 MB வரும். நீங்க பார்கூர் மூவ்ஸ் பண்றதுக்காக இந்த ரூஃப் டாப்ஸா இருக்கட்டும், அந்த கண்டெய்னர்ஸ் மாதிரியான இடங்கள்லாம் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. அதுல எல்லாம் பார்கூர் மூவ்ஸ் பண்றதுக்கு செம்ம பக்காவா இருக்குங்க. வால்ல ரன் பண்ணிக்க முடியும். அப்படியே பேக் ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரீமான ஸ்டன்ஸ் உங்களால அந்த பார்கூர் மூவ்மெண்டோட சேர்த்து பண்ணிக்க முடியும். கிராபிக்ஸ் டீசென்ட்டா இருக்கு. ஏகப்பட்ட ஸ்கில்ஸ்மே உங்களோட கேரக்டருக்கு இருக்கும். நீங்க கேமை ப்ளே பண்ணி அதெல்லாம் அன்லாக் பண்ணிக்கணும். பட் இந்த கேம்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேம்ல அந்த ஓடிட்டே ஸ்டண்ட் அடிக்கிறது, பார்கூர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செம்மையா கொடுத்திருக்காங்க. சீரியஸா அதெல்லாம் பாக்குறதுக்கு ரியலா இருக்கு. கேம்ல கண்ட்ரோல்ஸ் பயங்கர சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் ஓடணும், தாவணும். உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் பார்கூர் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணலாம். லிஸ்ட்ல தான் ஹாரர் ஸ்கூல் கிரானி டீச்சர். சோ இது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹாரர் கேம். இந்த கேமோட சைஸ் உங்களுக்கு 183 MB வரும். கேமோட கதையில ஒரு பயங்கரமான ஸ்கூலுங்க. அதான் அந்த ஹாரர் ஸ்கூல். நீங்க காலையில ஸ்கூல் போனோமா டிங்குன்னு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தமான இல்லாம அந்த ஒரு ஸ்கூலுக்குள்ள நீங்க வசமா சிக்கிப்பீங்க. நேரம் ஆக பயங்கர இருட்டாயிட்டு பின்னாடி ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும். பயங்கரமான சத்தம் எல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கும். நீங்க எப்படி அந்த ஸ்கூல்ல இருந்து உங்க உயிரை காப்பாத்தி தப்பிச்சு வெளில போறீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட ஒட்டுமொத்த கான்செப்டும். ப்ரோ இதுகிட்ட இருந்து ப்ரோ இந்த ஸ்கூல்ல தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த ஸ்கூல்ல கொடூரமான கோஸ்ட் இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஏர்லயே பறந்து வருங்க. அந்த கோஸ்ட தூரமா இருந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ஆனா பக்கத்துல போனீங்கன்னா செஞ்சு விட்டுரும். இதே மாதிரி ஒரு கிரானி டீச்சரும் இருக்கும். அதுகிட்ட எல்லாம் மாட்டீங்கன்னு வைங்களேன், கட்டையை வச்சு உங்க மண்டையில அடிக்கும். இந்த ஸ்கூலுக்குள்ள உங்களால இந்த கீயா இருக்கட்டும், அந்த செயினை வெட்டுறது, ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் எடுத்து வச்சுக்க முடியும். அதை வச்சு கோஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ண முடியாது. நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேணா சர்வே ஆகலாம். நீங்க இந்த ஸ்கூல்ல மூளை முடுக்குன்னு தப்பிச்சு வேணா அந்த பீங்க கிட்ட இருந்தலாம் இந்த கேம்ல சர்வே ஆகலாம். உண்மையிலேயே இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேம்குள்ள பயங்கரமா இருந்துச்சுங்க. அது ஹெட்போன் எல்லாம் போட்டு ப்ளே பண்ணீங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களால ஏதோ அந்த ஸ்கூலுக்குள்ளே நம்ம இருக்க மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் ஆன கேம். ஆனா என்ன ஒரு குறை அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு 4-5 கோஸ்ட் தான் மொத்தமாவே இந்த கேம்குள்ள இருக்கும். அதை தவிர்த்து பெருசா அந்த கோஸ்ட் என்னோட கண்ணில் படல. இல்ல என்னோட கண்ணில் படலையா, நான் அந்த கோஸ்டோட கண்ணில் படலையான்னு சத்தியமா தெரியலங்க. கோஸ்ட் எல்லாம் அதிகமா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேம். உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஹாரர் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த கேம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த லிஸ்ட்ல 7th காம்ப்ளெக்ஸோ ஃபேவலா. சோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் டாக்டிக்கல் ஷூட்டர் கேம். அந்த கேமோட சைஸ் உங்களுக்கு 3 GB வரும். கேமை ப்ளே பண்ணும்போது பெருசாலாம் ஒண்ணும் உள்ள இருக்காது. சும்மா மொக்கையா ஒரு கேம் உருவாக்கி வச்சிருப்பானுங்கப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா அந்த கேம் அப்படி இல்லைங்க. கேமை வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. அண்ட் எடுத்ததுமே இந்த கேம்ல செம இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேம்குள்ள இருக்க அந்த ஒரு செட்டை பிரேசில் இருக்க அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் உண்மையாவே பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அது அப்படியே மாடலா எடுத்து இந்த கேம்குள்ள உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் தானே, எதிர்க்க வரவங்க எல்லாம் டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அதான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா கேம்குள்ள இருக்க எனிமீஸ் எல்லாம் உங்களை விட பயங்கர ஸ்மார்ட். நீங்க அடிச்சீங்கன்னா கவர் ஆயிடுவானுங்க. நீங்க அசந்த நேரத்துல கரெக்டா சுடுவானுங்க. எப்படா நேர வரும் காத்திருப்பானுங்க. அதனாலேயே அவங்களை போடுறதுக்கு இந்த கேம் உங்களுக்கு டஃபா ஃபீல் ஆகும். அந்த கேமோட கண்ட்ரோல்ஸும் கஷ்டமா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணிருக்கீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகாது. நியூவா ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா கஷ்டமா ஃபீல் ஆகும். ஏகப்பட்ட கன்ஸ் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ்மே கேம்குள்ள இருக்குங்க. ஒரு கான்ட்ராக்ட்ஸையும் முடிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஏகச்சக்கமா மணி கிடைக்கும். ஆனா அந்த மணியை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இந்த கன்ஸ், கிரனேட்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும். உண்மையிலேயே ஒரு தாறுமாறான ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் தான் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸோ ஃபேவலா. இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் லிஸ்ட்ல 6th எஸ்கேப் கேம்ஸ் ஸ்பை லைன் ராலி. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எனக்கே அது கொஞ்சம் புதுசு தான். ஏன்னா கேம்குள்ள ரேசிங் பண்ணணும், அட் த சேம் டைமா பசில்ஸையும் சால்வ் பண்ணணும். இந்த கான்செப்ட்ல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேமும் ப்ளே பண்ணதா எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லைங்க. சோ இந்த கேம்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க 2 பேர் ஒண்ணா சேர்ந்து ஜங்க் யார்ட்ல இருந்த ஒரு கார் எடுத்துட்டு வந்து அதை பயங்கரமா ரெடி பண்ணி அதை ஸ்பை லைன் ராலி அப்படின்ற அந்த ராலிக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு ரேஸ் பண்ணணும். அந்த கார் நீங்க ரெடி பண்றதுக்கு ஏகப்பட்ட பசில்ஸ் இந்த கேம்குள்ள சால்வ் பண்ணணும். அந்த பசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி உங்களையே ட்ரிப் பண்ணி விட்டுருங்க. அதனால வச்சு உங்களோட காரை ரெடி பண்ணி கேம்குள்ள நடக்கிற அந்த ஒரு ஸ்பை லைன் ராலிக்குள்ள கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சு தூக்கணும். நிறைய பசில் சால்விங் லெவல்ஸ் இருக்கு. இந்த ரேசிங் அப்படின்றது சும்மா பேருக்கு தான். பட் கேம்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க பசில்ஸ் தான் சால்வ் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பசில் சால்விங் கேம்ங்க. ஆரம்பத்துல கேம் சத்தியமா ஒண்ணுமே புரியாது. ஏன்னா எனக்குமே ஒண்ணுமே புரியலங்க. அப்புறம் தான் இது ஒரு பசில் சால்விங் கேம் அப்படின்றதே கண்டுபிடிச்சேன். கேமோட
ஆர்ட் ஸ்டைல் எல்லாம் உண்மையிலேயே பக்காவா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரியான பசல் சால்விங் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த கேம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்ட்ல பக்காவா பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 5th வார் ரோபாட்ஸ் மல்டிபிளேயர் பேட்டில்ஸ். இது இந்த மாதிரி ரோபாட்ஸ் வச்சு சண்டை செய்யற ஒரு தரமான மல்டிபிளேயர் கேம். அந்த கேமோட சைஸ் உங்களுக்கு 741 MB வரும். எக்கச்சக்கமான பயங்கரமான ரோபாட்ஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு எதிர்க்க இருக்க ரோபாட்ஸ் கூட எப்படி சண்டை செய்றீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட மெயின் கான்செப்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸா வாடா சண்டை செய்வோமான்னு வம்பெழுத்து கேம்குள்ள கூட்டிட்டு வந்து அவனை அடிச்சு பழக முடியும். அண்ட் இந்த கேம்ல என்னடா இது வேற மாதிரி இருக்கு நான் யோசிச்ச விஷயம்னா கேம்குள்ள ஏகப்பட்ட ரோபாட்ஸ் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குங்க. பயங்கரமா இருக்கிற ரோபோட்டை இன்னும் பயங்கரமா மாத்துறதுக்கு அதை உங்களால வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட ரோபாட்ஸ்க்கு சும்மா தரமான வெப்பன்ஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள சொருகலாம். ஆனா அது என்ன மாதிரியான வெப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த மிசைல்ஸ் வரதா இருக்கட்டும், ஜெயின் ஷாட் கன்ஸ், இந்த கெனான்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களோட ரோபாட்ஸ்க்கு உங்களால அட்டாச் பண்ணிக்க முடியும். பயங்கரமா வெப்பன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க முன்னாடி எவனுமே நிக்க முடியாதுங்க. கேமே செம ஆக்ஷன் பேக்டா தாறு மாறா பக்காவா இருக்கும். பட் கேம்குள்ள ஒரு சில பிரச்சனையும் இருக்கு. திடீர்னு கேம் கிராஷ் ஆகுது. எனக்கு மட்டும் தான் இந்த இஷ்யூ இருக்கா இல்ல எல்லாத்துக்கும் இந்த இஷ்யூ இருக்கா அப்படின்றது சத்தியமா தெரியல. பட் இந்த கேம் கிராஷ் ஆகுதுங்க. அதையும் பாத்துக்கோங்க. லிஸ்ட்ல 4th தி மெக்காபர் ஜர்னி. சோ இந்த மாதிரி ஒரு பசில் அட்வென்ச்சர் மிஸ்டரி கேம்ங்க. சோ கேம்குள்ள நீங்க விக்டரா ஒரு டார்க்கான இடத்துக்குள்ள மாட்டிப்பீங்க. அங்க ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். பசில்ஸ் எதுவுமே சால்வ் பண்ணணும். கேமோட பசில்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு. கேம் பிளே பக்காவா இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்களை உங்களால கலெக்ட் பண்ணிக்க முடியும். இதுவரையும் ஒரு தரமான விஷயம் என்னன்னா கேம் 3D ல செம்மையா கொடுத்திருப்பாங்க. எனக்கு என்னமோ 3D ல இந்த கேம் பிளே பண்ணும்போது அது ஒரு மாதிரி செம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. அட இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட லொகேஷன்ஸ் கேம்குள்ள இருக்கு. சோ நீங்க லெவல்ஸ் முடிய அந்த லொகேஷன்ஸ் அப்படின்றது நல்லா ஆயிட்டே இருக்கும். போதுன்ற அளவுக்கு பசில்ஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி இந்த கேம்குள்ள இருக்க பசில்ல நீங்க வெளிச்சத்தை கேம்குள்ள கொண்டு வரணுங்க. கேமே ஒரு மாதிரி டார்க்கா செம அட்வென்ச்சரா பண்ணிருக்காங்க. சொல்ல மறந்துட்டேங்க, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி அப்படின்ற மாதிரி உங்களோட லவ்னாலதான் நீங்க இந்த இடத்துல வந்து மாட்டிருப்பீங்க. சீரியஸா செம இன்ட்ரெஸ்டிங்கான கேம். உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல தேடா ட்ரக் சிமுலேட்டர் டிரைவ் யூஎஸ்ஏ எவோ. இது இந்த மாதிரி ஒரு பயங்கர கிளாசிக்கான ட்ரக் சிமுலேட்டர் கேம்ங்க. ப்ரோ ஏகப்பட்ட ட்ரக் சிமுலேட்டர் கேம்ஸ் மொபைலுக்கு இருக்கு. நியூவா வந்து கேம்னு சொல்ற ஓகே. அதை தவிர்த்து இந்த கேம்ல என்ன இருக்க போகுது? ட்ரக்ஸ் எடுத்து ரோட்ல ஓடணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா சத்தியமா அப்படிலாம் இல்ல. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேம்குள்ள தாறுமாறா இருக்கு. கேமோட கிராபிக்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ல தரமா பண்ணிருப்பானுங்க. கேமோட ட்ரக்ஸா இருக்கட்டும் அண்ட் இந்த கேம்குள்ள இருக்க அமெரிக்கன் லொகேஷன்ஸ் அண்ட் அது கூடவே கேமோட விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கு. சான்ஸே இல்லங்க, வேற மாதிரி இருக்கும். வெதர் அடிக்கடி சேஞ்ச் ஆகும். எல்லாமே இந்த கேம்குள்ள ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த லைட்டிங்கா இருக்கட்டும், ரோட்டு மேல ஓடுற ட்ரக்கோட வீல்னு எல்லாமே செம ரியலிஸ்டிக்கா இருக்கும். கேமோட ஓபன் வேர்ல்ட் சான்ஸே இல்ல. செம்ம பெருசுங்க. எங்க வேணா உங்களால ட்ரக் எடுத்துட்டு ஜாலியா ஓடிட்டு போய்க்க முடியும். இல்ல எனக்கு சும்மா ட்ரக் ஓட்ட போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட மிஷன்ஸ் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் உங்களால கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். தரமான ஓபன் வேர்ல்ட், கிராபிக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஏகப்பட்ட அமெரிக்கன் ட்ரக்ஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செம்மையா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கெரியர் மோட், பார்க்கிங் சேலஞ்சஸும் கேம்குள்ள இருக்கு. கண்ட்ரோல்ஸ் அப்படி கையில நிக்கும். ட்ரக்ஸ சும்மா பறக்க விடலாம். அந்த அளவுக்கு செம்மையா பண்ணிருக்காங்க. ஸ்டீரிங் வேணும்னா ஸ்டீரிங் அண்ட் பட்டன்ஸா கூட கண்ட்ரோல்ஸ் வச்சுக்கலாங்க. ஒரு தாறுமாறான ட்ரக்ஸ் மிலிட்டரி பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல செகண்டா தி பிக் பாஸ் இன்சிடென்ட். இது இந்த மாதிரி ஒரு செம ஃபன்னான பாயிண்ட் அண்ட் கிளிக் அட்வென்ச்சர் கேம்ங்க. சோ உங்கள கண்டிப்பா நிறைய பேர் இந்த ரிக் அண்ட் மார்ட்டி கேம் ஆடி இருப்பீங்க. அந்த கேம்ல இருக்க 2 கேரக்டர்ஸ் மெயினா எடுத்து அவங்கள வச்சு ஒரு டிஃபரெண்டான கேம் பண்ணா அது எந்த மாதிரியான ஒரு கேமா வருமோ அந்த மாதிரியான கேம் தான் இது. சோ கேம்குள்ள டாம் அவனோட கொலீக்ஸை வச்சு அவனை சுத்தி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த கேமோட செம ஃபன்னான கான்செப்ட். சோ கேம் ஆரம்பத்துல ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆட செம ஃபன்னா இருக்கும். ஏகப்பட்ட லொகேஷன்ஸ்க்கு நீங்க கேம்குள்ள போயிட்டு அந்த இடத்துல இருக்க பசில்ஸை சால்வ் பண்ணணும். ஆனா அங்க நிறைய இன்டராக்ட் எல்லாம் பண்ணணும். இது கூடவே ஒரு பெரிய கார்பரேட்டே ஆட்டி வைக்கிற அந்த ஒரு கான்ஸ்பிரசி ஃபைல் உங்க கையில சிக்கும். அதை வச்சு என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்றதையும் இந்த கேம்ல உங்களால முடிவு பண்ணிக்க முடியும். பேசிட்டே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தவங்க அந்த கேம்குள்ள ரொம்ப நேரம் பேசி வச்சிருப்பானுங்க. சோ கண்டிப்பா இந்த கேம் நீங்க ஆடும்போது ஏதோ ஒரு மூவி பாக்குற ஃபீல் தான் கொடுக்கும். அதனாலதான் இந்த லிஸ்ட்ல இந்த கேம் நான் செகண்ட்ல போட்டிருக்கேன். ஒரு தரமான கேம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இந்த லிஸ்ட்ல ஃபைனலி ஃபர்ஸ்டா ஐ அம் ஃபிஷ். சோ இந்த மாதிரி ஒரு செம கியூட்டான பிசிக்ஸ் பேஸ்டு அட்வென்ச்சர் கேம்ங்க. இந்த ஐ அம் ஃபிஷ் அப்படின்ற இந்த கேம் பிசி அண்ட் கன்சோல் குள்ள கேம். யோ என்னையா சொல்ற இந்த கேம் மொபைலுக்கு வந்துருச்சா? இது மொபைலுக்கு வந்த மாதிரி நான் எங்கேயுமே கேள்விப்படலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இது ஒன்னும் அபிஷியலா மொபைலுக்கு வரல. அன்அபிஷியலா மொபைலுக்கு போர்ட் பண்ணிருக்காங்க. ஐபோனுக்கு மட்டும் தான் இந்த கேம் அவைலபிளா இருக்கு. பட் ஏதோ ஒரு ஆண்ட்ராய்ட் கனி இந்த கேம் எடுத்து அப்படியே மொபைலுக்கு போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கேம் நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். என்ன இந்த கேமோட லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் ஆர் சைனீஸ்ல இருக்கு. மத்தபடி பார்த்தோம்னா கேம் நல்லாவே பிளே ஆகுதுங்க. ட்ரிபிள் ஏ கேம்னா ட்ரிபிள் ஏ கேம் தான்ப்பா. கண்ட்ரோல்ஸா இருக்கட்டும், கட் சீன் எல்லாம் தாறுமாறா இருக்கு. ப்ரோ இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த நீமோ மூவி கண்டிப்பா நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம்ல. அது எப்படி இந்த நீமோ கடல்ல இருந்து சிட்டிக்கு வந்து ஃபிஷ் டேங்க்ல மாட்டிக்குமோ அதே மாதிரி நீங்க இந்த கேம்ல ஒரு ஃபிஷ் டேங்க்ல மாட்டிப்பீங்க. சோ அங்க இருந்து நீங்க என்ன மாதிரியான வேலை எல்லாம் பார்த்து எப்படி தப்பிச்சு கடலுக்கு போறீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட ஒட்டுமொத்த கான்செப்டும். உண்மையிலேயே ஒரு தாறுமாறான கேம்ங்க. கண்ட்ரோல்ஸ் பயங்கர ஸ்மூத்தா இருக்கு. இந்த கேம் உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல இருக்காது. வேற விதமா தான் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க முடியாது. ஐ அம் ஃபிஷ் தேர்னிங்னாலே இந்த கேம் உங்களால டவுன்லோட் பண்ணிட முடியும். அந்த கேமோட சைஸ் உங்களுக்கு 1.44 GB. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செம ஒருத்தான கேம். அவ்வளவுதான் கேமர்ஸ் ரீசெண்டா நான் ப்ளே பண்ண நியூவான தரமான மொபைல் கேம்ஸ். அந்த கேம்ல நீங்க எந்த கேம் ப்ளே பண்ண போறீங்க அப்படின்றத மறந்துடாம கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போற பத்தி வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.